Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw tools பத்தி பார்த்தோம்ல போன வீடியோல. அதுலயே வந்து செகண்டா இந்த shape tool பத்தி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு rectangular box எடுத்துப்போம். rectangular box எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டுப்போம். இப்போ இந்த shape tool எடுத்துப்போம். shape tool எடுத்துக்கிட்டு convert to curves இருக்கா அந்த convert to curve னு கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்துட்டு இங்க add னு இருக்கா இங்க நம்ம ஒரு புள்ளி வெச்சுப்போம். இப்போ வந்துட்டு இது வெறும் லைனா தான் இருக்குது. இங்க நம்ம ஒரு டாட் வெச்சிட்டு இங்க add னு கொடுத்தோம்னா இங்க நமக்கு ஒரு நோட் வந்துரும். அப்ப நோட் வந்துச்சுனா இப்படி ரெண்டு லைனா நமக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? ரெண்டு லைனா வந்துருச்சு. இங்க add னு கொடுத்தா. அதுவே இங்க delete னு கொடுத்துட்டோம்னா நமக்கு இது ஒரு லைன் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இத வந்து இங்க நடுவுல கிளிக் பண்ணிட்டு இது வந்துட்டு என்னன்னா பிரேக் கர்வ்னா இப்போ தனித்தனி லைனா ஆயிருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம சேர்க்கணும்னா இத ஒரு கிளிக் பண்ணிட்டு இத கண்ட்ரோல் அமுக்கிக்கிட்டு இத ஒரு கிளிக் பண்ணோம்னு வைங்க. இது ரெண்டும் இங்க ஜாயின் கர்வ்னுக்கா ஜாயின் டு நோட்ஸ்னா ரெண்டுமே ஜாயின்ட் ஆயிரும் இப்ப நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க நோட் இருக்கா இந்த நோட் வேணா நம்ம delete பண்ணிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு இந்த கர்வ் இதுதான் வந்துட்டு நம்ம மெயினா எல்லாத்துக்குமே கர்வ் பண்றது. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கர்வ் பண்றது. இப்போ இதையே வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரைட் லைனா வேணும்னா இந்த கர்வ் வர கூடாது ஸ்ட்ரைட் லைனா வேணும்னா இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க லைன் னு கொடுத்துட்டோம்னா நமக்கு இது வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனா ஆயிரும். இப்போ இதையே நம்ம விளக்க மாதிரி பண்ணுவோமா இங்க ஒரு கிளிக் பண்ணிட்டு இங்க நம்ம add னு கொடுத்துறோம். கொடுத்துட்டு இப்போ இங்க ஒரு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு இங்க கர்வ் னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி வளையும். இங்க மட்டும் வளையும். இப்போ இங்க ஒரு கிளிக் பண்ணிட்டு கர்வ் னு கொடுத்துட்டோம்னா இப்போ இங்க இந்த மாதிரி நமக்கு வளைஞ்சி வந்துருச்சு பாருங்க. இப்போ இதுவே நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வேணும்னா இங்க கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைனா ஸ்ட்ரைட் லைன் வந்துரும். இப்போ நமக்கு இது கர்வாவே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க நம்ம இப்படி கிளிக் பண்ணிட்டு இது இப்படி செஞ்சோம்னா இது தனியா இது மட்டும் தான வந்துட்டு நமக்கு மூவ் ஆகுது. இங்கிட்டு மூவ் ஆவல. இப்போ இங்கிட்டு மூவ் ஆகணும் அப்படினா இங்க வந்துட்டு இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்குல இந்த ஸ்மூத் நோட் அத கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்களா ஸ்மூத் ஆயிடுச்சு இது ரெண்டுமே. இப்போ இத பண்ணாலும் நமக்கு இது ரெண்டுமே வந்துட்டு ஆகும். இப்போ இது ரெண்டுமே நமக்கு ஆக கூடாது. இப்போ இது ரெண்டுமே ஆக கூடாது. நமக்கு இந்த ஒன்னு மட்டும் தான் ஆகணும் அப்படினா இங்க நடுவுல இப்படி கிளிக் பண்ணிட்டு இது இருக்குல இத கிளிக் பண்ணிடுங்க. இத கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ இது மட்டும் தான் நமக்கு வந்து மூவ் ஆகும். அந்த சைடுல வந்துட்டு மூவ் ஆகாது. இப்போ ரெண்டுமே நமக்கு மூவ் ஆவணும்னா இத கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கிட்டு இதுவும் அதே ஆப்ஷன் தான். இதையும் பண்ணிட்டா இது ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் சிமெட்ரிக்கலா இந்த மாதிரி ஆகும். இந்த ரெண்டு ஆப்ஷனும் ஒரே ஆப்ஷன் தான். இத மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு பண்ணோம்னா இந்த ஒன்னு மட்டும் தான் நமக்கு வந்துட்டு மூவ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இத கிளிக் பண்ணோம்னா இது வந்துட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன்னா இங்க நமக்கு பாருங்க. அதாவது ஏறமாக்கி இதுவும் ரிவர்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு அவ்வளவு தேவை கிடையாது. இங்க இருக்குறது நமக்கு மெயின் ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்படி தனித்தனியா நமக்கு க்ளோஸ் ஆகாம இருக்குல. இப்போ இது வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் நம்ம எடுத்துட்டு போய் க்ளோஸ் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணனும்னா இங்க இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த பிளஸ் இருக்குல க்ளோஸ் கவுண்ட் அத கொடுத்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதுவே இங்க பக்கத்துல வந்துட்டு இது இப்படி கிளிக் பண்ணிட்டு இதே கண்ட்ரோல் அமுக்கிட்டு இத கிளிக் பண்ணிட்டு இத கொடுத்தோம்னா இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் நமக்கு ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகும். அதான் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க நம்ம இத கிளிக் பண்ணிருக்கோமா இது என்னன்னா நம்ம வந்து எந்த பாயிண்ட கிளிக் பண்ணிருக்கோம்ன்றத சுத்தி இது வந்து இந்த மாதிரி காட்டும். இதையே வந்து இத நம்ம கிளிக் பண்ணோம்னா இத வந்துட்டு அந்த இடம் நம்ம கிளிக் பண்ணிருக்கோம்ல அத மட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து அலைன்ஸ் நோட்ஸ் வெர்டிகலி ஆர்டிகலி இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. இது வந்து ஸ்ட்ரெச் நோட்ஸ்னா இது வந்துட்டு நம்ம ஃப்ரீயா எலாஸ்டிக் மாறிட்டு இந்த மாதிரி இழுத்துக்கிறது. இந்த ஷேப் டூல்ல வந்து மெயினான பாயிண்ட் வந்துட்டு இது எல்லாம் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த ஸ்மூத் டூல் பத்தி பாப்போம். இப்போ ஒரு பென் டூல் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சுப்போம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சாச்சா இப்போ இந்த ஸ்மூத் டூல் இருக்குல இந்த ஸ்மூத் டூல் எடுத்துக்கிட்டு இங்க வந்து 50 வெச்சுப்போம். இங்கேயும் ஒரு 50 வெச்சுப்போம். வெச்சிட்டு இந்த எட்ஜ் வந்துட்டு நமக்கு ஷார்ப்பா இருக்குல. இப்போ அங்க நம்ம கிளிக் பண்ணீங்கனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்மூத் ஆக்கி கொடுத்துருச்சு. இந்த எட்ஜ்ல இந்த மாதிரி வெச்சோம்னா நமக்கு வந்துட்டு இங்க நமக்கு எத்தனை வேணுமோ அந்த மாதிரி வெச்சுப்போம். இங்க இப்போ நம்ம ஒரு 100 வைக்கிறோம்னு வைங்க. 100 வெச்சோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா நமக்கு ஆகும். இந்த மாதிரி ஸ்மூத்னஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு ஸ்மூத் டூல்னது. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க ஸ்மியர் டூல்னா இந்த மாதிரி இழுக்கிறது. இந்த நோட் இருக்குல இந்த நோட் வச்சிட்டு நம்ம எங்க வேணாலும் இந்த மாதிரி இழுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ட்ரில் டூல் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு லைன் போட்டுப்போம். இந்த மாதிரி பென் டூல் வச்சிட்டு ஒரு லைன் போட்டாச்சா இப்போ இந்த ட்ரில் டூல் இருக்குல இந்த ட்ரில்ல எடுத்துட்டு வந்துட்டு இங்க இந்த மாதிரி வெச்சோம்னா அத அழகா நமக்கு இந்த மாதிரி சுத்தி கொடுத்துரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இப்படி நம்ம எட்ஜ்ல வெச்சோம்னா இந்த மாதிரி நம்ம அழகா எடுத்து கொடுத்துரும். இதுவே நம்ம ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போடுறோம்னு வெச்சுக்கோங்க. ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல இந்த ட்ரில் டூல் வச்சிட்டு இந்த எட்ஜ்ல எடுத்துட்டு வந்து வெச்சோம்னா பாத்தீங்களா அழகா நமக்கு அது ஒரு டிசைன் மாதிரி வரும். இதான் வந்துட்டு ட்ரில் டூல். இப்போ இதுக்கு நம்ம இதுல வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு டிசைன் வந்து பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து இந்த அட்டாக் ரிப்பல் இருக்குல்ல, இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம்னு வைங்க, இந்த அட்டாக் ரிப்பல் வந்துட்டு இந்த ஸ்மியர் டூல் மாதிரியே தான் அட்டாக் ரிப்பலும். இந்த மாதிரி நம்ம இழுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த எட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இழுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி இழுக்கிறது வரும். அதான் இந்த ஸ்மியர் டூலு. இந்த ஸ்மட்ஜ் டூல்ன்றது வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்மட்ஜ் டூல்னால் இங்கே நம்ம ஒரு 10 வச்சுப்போம். ஸ்மட்ஜ் டூல்னால் இந்த மாதிரி நம்மளுக்கு இழுக்கிறது, ஸ்மட்ஜ்னாலே இழுக்கிறது நம்மளுக்கு தெரியும். அது வந்துட்டு நம்ம ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ரஃப் அண்ட் டூல்ன்றது வந்து இப்போ இதை வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுட்டு ரஃப் அண்ட் டூல் இருக்குல்ல, இதுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துப்போம். இந்த ரஃப் அண்ட் டூல் எடுத்துகிட்டு வந்து இங்கே 22ன்னு வச்சுப்போம். வச்சுட்டு இந்த எட்ஜ் இருக்குல்ல, இங்கே வந்துட்டு அழகாக இப்படி பண்ணோம்னா நமக்கு பார்த்திங்களா அது அழகாக நம்ம வந்துட்டு பென் டூல் எடுத்து வரைய வேண்டியதெல்லாம் கிடையாது, ஷேப் டூல் எடுத்துகிட்டு டிசைன் பண்ண வேண்டியதும் கிடையாது. அழகாக இந்த ரஃப் அண்ட் டூலை வச்சுட்டு இப்படி பண்ணாலே நமக்கு அது ஒரு ஷேஃபில் அழகாக கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஏதாச்சும் வந்து எழுதிக்கிட்டு ஏதாச்சும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ அதுவே நம்ம சர்க்கிளில் இப்போ பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு இந்த ரஃப் அண்ட் டூலை வச்சுட்டு அழகாக இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம இப்படி பண்ணோம்னா நமக்கு அது ஒரு டிசைனாக, நம்ம ஸ்டார் போய் போடுறோம்ல, ஸ்டார் போடாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இது ஒரு அழகான ஒரு டிசைனில் கிடைக்கும். இதை ரஃப் அண்ட் டூல் வச்சுட்டு நம்ம ஈஸியாக ஒரு பூ டிசைன்லாம் பண்ணலாம். அவள்தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இதில் இருக்கிற ஷேப் டூல், ஸ்மூத் பெயிண்ட், இந்த டூல் எல்லாமே பார்த்தாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த டூல்ஸ் பற்றி பார்ப்போம்.